वक्षस्यमरमहिळा मौलिगन्धैरबन्ध्याम् आतल्वाणं व्यपगतरसं मानसे मानसं नः तीर्थैरङ्गैरपि परिगतां शुद्धिहेतोः समन्तात् चन्द्रोल्लासप्रथितयशसः सम्पदः पुष्करिण्याः சந்திர புஷ்கரணி என்னும் ஒரு பொய்யை சந்திரனுடைய தாபத்தை தீர்த்தது, நம்முடைய பாபங்களை எல்லாம் தாபங்களை எல்லாம் தீர்க்க வல்லது. தக்ஷ பிரஜாபதியினால் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்குவதற்காக சந்திரன் இந்த புஷ்கரணியில் தினந்தோறும் ஸ்நானம் செய்து உளமாற எம்பெருமானை வழிபட்டதினாலே அவனுக்கு இப்பொழுது பௌர்ணமி என்று முழுமையான ஒரு பிரகாசம் உண்டாயிருக்கின்றது. இந்த சந்திர புஷ்கரணியில் தான் ஒரு கால விசேஷத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் ஒன்றாக சங்கமித்து தங்களில் தீர்த்தமாடுபவர்கள் செய்துவிட்டு போன பாவங்களை எல்லாம் தாங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவற்றையெல்லாம் சந்திர புஷ்கரணியில் வந்து தாங்கள் நீராடுவதனாலே விடுகின்றார்களாம். ஆம், அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் வந்து சந்திர புஷ்கரணியில் சங்கமிப்பதினாலே அந்த புண்ணிய தீர்த்தங்களுக்கு ஒரு தூய்மை உண்டாகிறது. அடியன் பல உபன்யாசங்களிலும் சொல்லியிருக்கிறேன். இந்த தொடர் ஆரம்பித்தது முதற்கொண்டு பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லி வருகிறேன். குறிப்பாக காஞ்சிபுரத்தில் பகவத் ராமானுஜர் எம்பெருமான் வரதராஜ பெருமாளுக்கு தினந்தோறும் சாலை கிணறு தீர்த்தம் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த பகவத் ராமானுஜருடைய சன்னதியின் எதிரில் இருக்கக்கூடிய புஷ்கரணி முழுவதுமாக தூர்ந்து விட்டது. உதயமானகுளம் என்னும் புஷ்கரணி மற்றொன்று, அந்த புஷ்கரணியும் தூர்ந்து விட்டது. அனந்த சரஸின் அவல நிலைக்கு கேட்கவே வேண்டாம். மக்கள் எதையெல்லாம் அதில் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தான் ஸ்ரீபெரும்புதூரில் சுவாமி ராமானுஜருடைய அவதார திருத்தலத்தில் அமைந்திருக்கக்கூடியதான புஷ்கரணி தற்பொழுது முழுவதுமாக காய்ந்து வற்றிவிட்டது. வேகவதி என்னும் நதி, அந்த நதியினுடைய பெருக்கு எங்கே இருக்கிறது, அந்த நதியினுடைய பெருமை என்ன, இது அறியாமலேயே வேகவதி முழுவதும் வீடுகள் கட்டப்பட்டு அந்த வேகவதி நதியே காணாமல் போய்கொண்டிருக்கிறது. அதுபோன்று தான் இப்பொழுது சந்திர புஷ்கரணியும் உயர்ந்த புஷ்கரணி. கோவில் நிர்வாகத்தினர் எவ்வளவுதான் சிரமப்பட்டு இவற்றையெல்லாம் மிகவும் ஜாக்கிரதையாக பாதுகாத்து வந்தால் கூட நாம் அதனுடைய பிரபாவம் அறியாமல், தூய்மை அறியாமல் அவற்றை வெகு சுலபமாக மாசுபடுத்தி விடுகின்றோம். நம்மாலே ஒரு நிமிடம் அந்த கோவிலில் இருந்து ராமானுஜருடைய நியமனத்தின்படியாக அந்த கோவிலை பெருக்கி சுத்தம் செய்து அதில் உள்ளதான தூசுகளை எல்லாம் எடுத்து துடைத்து அந்த குளங்களை எல்லாம் சீர்படுத்துவது என்பது நமக்கு இயலுமோ? இந்த சந்திர புஷ்கரணி எத்தனை புராணங்களில் எப்படியெல்லாம் விசேஷமாக வர்ணிக்கப்படுகின்றது தெரியுமா? மகாபாரதத்தில் கிளபாகமான சேஷ தர்மத்தில் சந்திர புஷ்கரனுடைய மகாத்மியம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. பெருமான் ரங்கநாதன் இங்கே எழுந்துள்ளதற்கு முன்பாகவே சந்திர புஷ்கரணி அமைந்திருக்கிறது. அத்தனை தீர்த்தங்களும் இதில் வந்து தூய்மை அடைகின்றன. அதற்கு அருகிலேயே சேஷபீடம். சேஷபீடம் ரங்கநாதன் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தாக வெள்ளை வெள்ளை என்று வெள்ளை வெளையர் என்று ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மீது கள்ள நித்திரை கொள்ளும் மாயனாக படுத்துறங்குகிறானே, அப்படி பெருமாள் எழுந்திடுவதற்கு முன்பாகவே இங்கே சேஷபீட்டமும் அமைந்திருந்தாம். சந்திர புஷ்கரணி கரையில் அந்த சேஷபீட்டத்தை அன்னத்திற்கு ராமன் சொல்லுகிறார். அன்னமே, நீ திருவள்ளரை என்னும் ஆதிரங்கத்திலிருந்து திருவரங்கத்திற்கு சென்றாயேனால் அங்கே சந்திர புஷ்கரணியை சேவிப்பாயாக. புண்ணிய தீர்த்தங்களை பார்த்த மாத்திரத்தில் நாம் விழுந்து வணங்க வேண்டும். இந்த ஒரு அனுஷ்டானத்தை பிராக்டிஸ் என்கிறோம் அல்லவா, நாம் வடமாநிலத்தவர்களிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கங்கை, யமுனை, கோதாவரி முதலான புண்ணிய நதிகளை பார்த்த மாத்திரத்தில் விழுந்து சாஷ்டாங்கமாக அந்த நதி தேவதையை வணங்குவார்கள். புண்ணிய கஷேத்திரங்களை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது இல்லை, புண்ணிய தீர்த்தங்களையும் வணங்க வேண்டும். இப்படி சந்திர புஷ்கரணியை பார்க்க வேண்டும், சந்திர புஷ்கரணியை சேவிக்க வேண்டும். அடுத்தது
பெருமாள் எழுந்திருடுவதற்கு பாங்காக பெருமான் எழுந்திருடப் போகிறார் என்பதற்காக முன்னமேயே அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சேஷபீடம் பஜேதாகா, சேஷபீட்டத்தையும் சேவிப்பாயாக. கோவில் ஆழ்வார் என்கிறோம். ஒரு இடத்தில் பெருமாள் எழுந்துள்ளப் போகிறார். இந்த இடத்தில் ஆலயம் நிர்மாணிக்கப்பட போகிறது. இனி இங்கே மண்டப பிராகார கோபுரங்கள் அனைத்தும் அமையப் போகின்றன என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன பார்ப்போம்? முதலில் அந்த இடத்தில் கடகால் எடுத்து அதற்காக பெருமாள் எழுந்துவதற்காக ஒரு மேடை அமைத்திருப்பார்கள் அல்லவா? அங்கே பிரதிஷ்டை நடைபெறவில்லை என்றால் கூட அதனை நாம் பிரதட்சிண பிரணாம நமஸ்காராதிகள் செய்ய வேண்டுமாம். அதற்குத்தான் கோவிலாழ்வார் என்று பெயர். அரங்கனுக்காக இங்கே அனந்தாழ்வார் காத்து கொண்டிருக்கிறார். தீரே தஸ்யா விரச்சித பதம் சாதுபி சேவ்யமானம் ஸ்ரத்தா யோகாத் வினமித தனுஹோ சேஷபீடம் பஜேதாஹ யஸ்மின்னஸ்மத் குலதனதயா சௌம்ய சாகேத பாஜஹ ஸ்தானம் பவ்யம் முனிவிருதிதோ ஸ்ரீமதோ ரங்கதாம்னா. ராமன் அன்னத்திடத்தில் சொல்கிறான், ஏ அன்னமே, நீ செல்வாயாக. செல்லும் பொழுது அந்த சேஷபீட்டத்தை நன்கு சேவிப்பாயாக. ஏனென்றால் எங்கள் குலதனமான ரங்கநாதன், துணையான வீடனருக்கு துணையாம் கோவிலான அந்த ரங்கநாதன் பின்னாளில் சேஷபீட்டத்திற்கு வந்து எழுந்தருளி திருவரங்க திருப்பதியிலேயே நிரந்தர வாசம் செய்ய போகிறான். அத்தகைய திவ்ய கஷேத்திரத்தை, திவ்ய ஸ்தலத்தை, திவ்ய சேஷபீட்டத்தை, திவ்யமான சந்திரபுஷ்கரணியை நீ சேவிப்பாயாக என்று சொல்லுகிறான். இதிகாசங்களிலும் புராணங்களிலும் வெகு விசேஷமாக இவைகள் வர்ணிக்கப்படுகின்றன. அந்த சந்திரபுஷ்கரணியின் கரையில் தான் பல மகரிஷிகள், தபோதனர்கள், மகான்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நடுவே ஒரு மகாத்மா தர்மவர்மா என்னும் சோழ அரசன். தர்மவர்மா என்பதாக பெயர். அந்த சோழ அரசனும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? பகவானிடத்தில் மோட்சத்தை வேண்டியா? பிரபு சர்வேஸ்வரா, எனக்கு மோட்சத்தை கொடு என்று கேட்பதற்காகவா? அது கிடைக்கத்தான் போகிறது. ஆனால் தர்மவர்மாவிற்கு என்ன மனதில் ஒரு குறை தெரியுமா? தான் ரங்கநாதனை இந்த திருத்தலத்தில் எழுந்தருள பண்ணி ஆராதிக்க வேண்டும் என்னும் ஒரு குறை. புராணங்களில் இந்த சரித்திரமானது 2-3 விதமாக சொல்லப்படுகிறது. ஒரு சமயம் மகரிஷிகள் அனைவரும் திரண்டிருந்து பிரம்மலோகத்திற்கு சென்று பிரம்மதேவரை பிரார்த்தித்து நாங்கள் விஷ்ணுவை சேவிக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறோம், அந்த விஷ்ணுவினுடைய விக்கிரகங்களை வழிபட வேண்டும் என்று ஆசை கொள்கிறோம், அவருக்கு உயர்ந்ததான உற்சவங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்கிறோம் என்பதாக பிரம்மதேவரிடத்தில் கேட்க, அதற்கு பிரம்மதேவர், நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், வெகு சீக்கிரத்திலேயே உங்களுடைய குறை தீரப்போகின்றது. ஆம், சக்கரவர்த்தி திருமகனாக சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு ராமபிரானாக தசரதன் பிள்ளையாக அவதாரம் செய்ய போகிறார். அப்படி அவர் அவதாரம் செய்து ராவணனை மாய்த்து பின்னர் அயோத்திக்கு அரசனாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டு 12 காலம் சுகமான ஆட்சி செய்து தான் தன்னடிச்சோரி என்னும் பரமவரத்திற்கு திரும்பி எழுந்தருளும் காலத்தில் அடியேன் ஆராதித்து வந்த மூர்த்தியான ஸ்ரீ ரங்கநாதனை விபீஷணாழ்வான் திறத்தில் எழுந்தருள பண்ணி கொடுக்க போகிறார். அந்த விபீஷணன் மூலமாக இங்கே பெருமாள் 2 ஆற்றுக்கு நடுவில், காவிரியின் நடுவில் எப்பொழுதுமே நித்யஸ்ரீ நித்தியமங்கலமாக பள்ளி கொண்டு அனைவருக்கும் அருள் பாலிக்க போகிறார் என்று வரமருளினார். அதை உணர்ந்ததான மகரிஷிகள் அது முதற்கொண்டு ரங்கநாதனை எதிர்பார்த்து அவர்கள் இந்த சந்திரபுஷ்கரணி கரையில் சேஷபீட்டத்தின் அருகில் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடுவே தர்மவர்மா என்னும் ராஜரிஷி, நன்கு கூர்ந்து கவனிக்க வேண்டும். ராஜரிஷி என்றால் என்ன? தற்காலத்தில் சாதாரணமான சில அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும் என்று நாம் சொன்னால் கூட எல்லோரும் அழுத்துக் கொள்கிறோம். எங்கே சுவாமி, இந்த காலத்தில் இதெல்லாம் எங்கே முடிய போகிறது? ஏதோ நல்ல விஷயங்களை சொல்லுகிறோமோ கேட்கிறோமோ, கேட்டுக்கொண்டு செல்லலாமை தவிர்த்து நீங்கள் சொல்வதை போல அனுஷ்டானங்கள், சந்தியாவந்தனங்கள் செய்வதோ
அல்லது மேற்கொண்டு நல்ல நல்ல காரியங்கள் செய்வதோ, ஏகாதசி முதலான புண்ணிய தினங்களில் உபவாசம் இருப்பதோ, அந்த நிருசிம்ம ஜெயந்தி முதலான காலங்களில் பகவத் ஆராதனை செய்வதோ, இதெல்லாம் எங்கே முடியும்? எங்கே முடியும்? ஏனென்றால் என்னுடைய காரியக்கிரமங்கள் அப்படி இருக்கின்றன. காலை எழுந்து அலுவல் வேலைகளை பார்த்து கொண்டு அலுவலகத்திற்கு சென்று மாலை திரும்பி வந்து இப்படியே காலத்தை கழிக்கிறோம் என்று நமக்கு ஓய்வு ஒழிச்சல் இல்லாதார் போல சொல்லிக் கொள்கிறோமே. அந்த காலத்தில் மாபெரும் சக்கரவர்த்திகள், ராஜாக்கள், அம்பரீஷர், கேகயர், ஜனகர், அஸ்வபதி, இப்பொழுது பார்க்கிறோமே தர்மவர்மா முதலான அரசர்கள், பிரபுக்கள், மகான்கள், பெரிய பெரிய ராஜாக்கள் ஒரு கொலைக்கு இந்த உலகத்தை ஆளக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருந்தால் கூட அவர்கள் தங்கள் அனுஷ்டானத்தில் ஒரு பொழுதும் குறை வைத்ததே இல்லை. அந்த அனுஷ்டானத்தில் குறையானது ஏற்படாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ராஜாக்களாக, அரசர்களாக இருந்தால் கூட அவர்கள் ரிஷிகளைப் போல நல்ல அனுஷ்டானங்களை செய்து வந்ததினாலே அவர்களுக்கு ராஜரிஷிகள் என்பதாக பெயர். மகரிஷிகள் நடுவே ராஜரிஷியான தர்மவர்மாவும் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? ரங்கநாதனை ஆராதிக்க வேண்டும், தனக்கு ரங்கநாதன் அனுகிரகம் வேண்டும் என்பதற்காக. அது சரி, இவர் எங்கே ரங்கநாதனை சேவித்தார்? எப்பொழுது ரங்கநாதனை இவர் பார்த்தார்? ரங்கநாதனை குறித்து செய்திகள் இவருக்கு எப்படி தெரியும்? அப்படி ரங்கநாதனை தெரிந்திருந்தால் தானே தான் அவரை சேவிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு உற்சவங்கள் செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் ஏற்படும். இப்படி தர்மவர்மாவிற்கு இத்தகையதொரு எண்ணம் ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே தர்மவர்மா என்னும் சோழ அரசர் ரங்கநாதனை சேவித்திருக்கிறாரா என்னும் ஒரு சந்தேகம் நமக்கு உண்டாகிறது அல்லவா? அதற்கும் ஒரு கதை உண்டு. ரங்கநாதனுடைய வடிவழகை சேவித்ததினாலன்றோ தர்மவர்மா தான் அவரை ஆராதிப்பதற்காக இங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார். இவர் தவத்திற்கு இறங்கி அரங்கன் இங்கே வரப்போகிறானா அல்லது விபீஷணனுடன் இலங்கைக்கு செல்ல போகிறானா? அரங்கனுக்குத்தான் வெளிச்சம்.